வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சைட் டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் சூப்பரான ஒரு காம்போ தாங்க. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம வைக்க போகிறோம். வாழைக்காவே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த வாழைக்காயை நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து அயன் நிறைய இருக்குங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இது நார் சத்து எல்லாமே இருக்குது. வந்து ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைக்கானே வேணான்றவங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம இந்த வெள்ளைத்தோல் தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த நார் எடுக்கக்கூடாது. லைட்டாக அந்த வந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு ரொம்ப வந்து மெல்லிசாக கட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சின்ன வாழைக்காவாக இருந்ததுன்னா 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம மெல்லிசாக கட் பண்ணால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. டேஸ்ட் மீன்ஸ் இந்த பெரிய பெரிய சைஸாக போடும்போது ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது கூட. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, பாருங்கள் இந்த சைஸே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம மெல்லிசாக கட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு குட்டி கப்பில் சேர்த்துக்கிட்டு வந்து தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. இது வந்து காரம் இருக்காது, கலருக்கு நல்லாயிருக்கும். ஸோ காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் மிளகாத்தூளையே சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடாயில் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பையும், அந்த வந்து இந்த வாழைக்காவை அப்படியே நம்ம வந்து இந்த கடாயில் இந்த எண்ணெய் காஞ்சதில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா வறுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம இந்த குழம்பு கிரேவி வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே செம சூப்பராக இருந்தது. நான் இட்லிக்கு தாங்க சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையாக நம்ம வந்து சிம்லேயே வச்சு வதக்கணும். ஏன்னா வந்து சில்வர் பாத்திரம் இல்லையா, அடி பிடிச்சி கருகிடும். ஸோ வந்து மெல்லமாக நம்ம பண்ணலாம். இதே வந்து நான்ஸ்டிக்னால் இந்த மாதிரியெல்லாம் கருகிடாது. அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் நான் வச்சுருந்தேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த கலரே நல்லா மாறுங்க. அந்த மாறும்போது குழந்தைங்களுக்கு நம்ம இதே மாதிரி பன்னீரும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன்னா சுபா வந்து அழகாக சாப்பிட்ருவாங்க. நம்ம சிம்பிளாக மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்துட்டாலே சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வைக்கும்போதே சுபாவும் வந்து ஒரு 2 3 பீஸ் வந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக செஞ்சு ஊட்டுறதை விட நம்ம இந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே சுபா அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்பல் பண்ணுறத விட அவங்க பார்த்து அந்த ஆர்வத்தில் சாப்பிட்றாங்க பாருங்கள், அதுதான். நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணால் கூட சாப்பிட்றதில்ல. அதை நான் நல்லா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குழந்தைங்கள நம்ம எப்படி சாப்பிட வைக்கலாம், நம்மள சொல்கிறத விட அவங்கள வந்து சாப்பிட தூண்ட வைக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தான் இருந்தது எண்ணெய். ஏன்னா வெங்காயம், தக்காளி வதங்கணும். அதனால் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ்னால் 1 சேர்த்துக்கோங்க. என்னது வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து பெருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கறிவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். கறிவேப்பிலையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே வந்து கறிவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன் எல்லாமே வறுத்து அரைக்கிறதுல. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா போதுங்க. ரொம்ப நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 6 7 பல்லு பூண்டு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் கழித்து மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தக்காளியோட அளவை குறைச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி வந்து மசியவே மாட்டேங்குதுங்க. நம்ம எவ்வளோ தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா பழுத்து இருக்குது தக்காளி. ஆனால் வந்து அது சீக்கிரம் குழைய மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு, நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வதக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சூடோடு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ வந்து அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ.
ஏன்னா வந்து கிரேவி செய்ய போகிறோம் இல்லையா, அதை அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இப்போ வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வேறு எதையுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. டைரெக்டாக அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து வாழைக்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி சூப்பராக ரெடியாகும். சிம்பிள் தான். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும், வாழைக்காவை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அந்த வேலை மட்டும்தான். இப்போ கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும் இல்லையா வெங்காயம், அப்போ வந்து நான் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி தனித்தனியாக சேர்ப்பாங்க ஒரு சிலர். அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால நான் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேயே சேர்க்கும்போது அதனோட கலர் நல்லா மாறும். அதுக்காக தான் நல்லா டார்க்காக ஆகுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கருகிடாமல் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, ஸோ அதனோட பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நேச்சுரல் கலர் தான் இது. நான் இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. நம்ம வந்து வாழைக்காய் வறுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து சாதாரணமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம எண்ணெயிலேயே வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இந்த மிக்ஸி ஜாரை அரைச்சி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தக்காளி, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை ஏதாவது இருந்தாலும் மிளகாத்தூள் அது இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மிக்சியில் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம். திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் சாப்பிட்டுருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா அது வெந்துட்டு இருக்கும் வாழைக்காய். நல்லா மசாலா போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த வாழைக்காவையும் இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வந்து கொதிச்சிச்சுன்னா இன்னும் அந்த குழம்பு கூடயும் அந்த மசாலா எல்லாமே எல்லாம் ஒன்றோட ஒன்று அது இறங்கி நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்கும். வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வெளியே நல்லா வந்து அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாழைக்காய் வாங்கும் போதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு தாங்க கேட்பாங்க. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் இது. இது சிம்பிள் தான். இதுக்குனால நம்ம ஒன்றும் கஷ்டப்பட போகிறது கிடையாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம்னா வாழைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வந்து ரெசிபிஸ் எல்லாம் நம்ம ஹெல்த்தியான ரெசிபி தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியும் அது கூட வந்து கருப்பு உளுந்து சேர்த்து இட்லி தாங்க செஞ்சுருக்கேன். அதனோட மெஷர்மெண்ட், அதனோட இட்லி சாஃப்டாக எப்படி வர்றது எல்லாமே நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளோட சேனலில் எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபி தான். ஹெல்த்தியாக எப்படி வாழணும் அப்படின்றத நான் அன்றாடம் நான் வீட்டில் பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்காக மட்டும் கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய இட்லியிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு இட்லியாக தாங்க இருக்கும். ஸோ வந்து இட்லிக்கு தான் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த வாழைக்காயும் நம்ம புட்டு சாப்பிடும்போது அது ஆல்ரெடி நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த மசாலாவோடு நம்ம வறுத்து அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இட்லியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாழைக்காய் கிரேவியோட கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்து சேர்த்த இட்லியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.